இயக்குனர் மிஷ்கின். ரொம்ப வித்தியாசமான படங்கள் எடுப்பாரு. மணிரத்னம் மாதிரியே இருட்டுக்குள்ள நெறைய படங்கள் எடுப்பாரு. அப்படி எடுத்த படங்கள்ல ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒரு தரமான படம் அப்படின்னு எல்லாராலயுமே பாராட்டப்பட்டுச்சு. ஆனா அத தவிர்த்து இவர் எடுத்தல் முகமூடி இந்த மாதிரியான படங்கள் படு தோல்வி அடைஞ்சது. அதனால இவர வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சில தயாரிப்பாளர்கள் நெனைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இத்தன தோல்விகள பார்த்ததும் இவர வச்சு படம் பண்ணா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டாங்க. ஆனா ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் படம் நல்ல தரமான படமா இருந்தாலும் வசூல் ரீதியில அது அந்த அளவுக்கு ஓடல. இருந்தாலும் அந்த படத்த கொஞ்சம் அதிகப்படியான லாபத்துக்கு விக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட இவரு வித்திருக்காரு. ஆனா அவங்களோ இவருக்கு சொன்னபடி பணத்த திருப்பி தரலையாம். சில மோசடிகள்லாம் பண்ணிட்டு, உங்களால எங்களுக்கு இவ்ளோ நஷ்டம், அவ்ளோ நஷ்டம்னு நெறைய கணக்கெல்லாம் காமிச்சிருக்காங்க. கோபம் அடைஞ்ச மிஷ்கின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட வீடு, ஃப்ளாட்டு இருக்கிற மொத்தத்தையும் அவங்க பேருக்கு எழுதி குடுத்துட்டாரு. இதனால இவருக்கு மிஞ்சினது என்ன அப்படின்னு கேட்டா, இவர் கோவப்பட்டது மட்டும் தான். அதுவும் இல்லாம இவர வச்சு தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கவும் யோசிக்கிற இந்த நேரத்துல, இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்காரு. அதனால ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இவரால நிலைச்சு நிக்க முடியுமா? அப்படிங்கிற சந்தேகமும் வந்திருக்கு.